ஹாய், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டு திங்ஸை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க பார்க்க போகிறோம். வேஸ்ட்டு சிடியை வச்சு, அப்புறம் வேஸ்ட்டு மேட்ச் பாக்ஸை வச்சு, வேஸ்ட்டு பாக்ஸஸ்லாம் வச்சு, வேஸ்ட்டு கிளிப்ஸை வச்சு எப்படி பார்க்கலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய பாப்பா வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து உடஞ்சிடுச்சு. அதில் வந்து அழகழகாக இருந்தது, நல்லா ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருந்தது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் வந்து பார்க்க வந்து கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நம்ம எதுவும் பண்ண முடியலையே அப்படின்றதுனால இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கவர் ஆகுது பாருங்கள். நம்ம வந்து ஃபெவிகாலோ அப்படி இல்லைன்னா ஃபெவிஸ்டிக்கோ ஏதாவது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த மாதிரி இருக்கிறத போட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குஷி கிளிப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இது வந்து சட்டுன்ட்டு ஒட்டிடுச்சுங்க, எடுக்கவே முடியல. அதனால தான் நான் வந்து ஃபெவிஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ வேஸ்ட் கிளிப்ஸை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா பசங்களது, இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால சீக்கிரம் உடஞ்சிடுதுங்க. ஸோ இது மேலே இருக்க ஐட்டம்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். சூப்பராகவே இருக்கும், ஆனால் வேஸ்ட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பாக்ஸை வச்சு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸாக தருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இந்த பாக்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். புதுசாகவும் இருக்குது பாருங்கள், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து இது டிஃபரே தெரியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்து வந்துடுச்சுங்க. இது வந்து ட்ரெஸ்ஸோட சென்டரில் இருக்கும் இல்லைங்களா, அந்தலேருந்து வந்தது. இது பார்த்தீங்கன்னா கிளிப்பில் இருந்து தான் வந்தது. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும்னிட்டு இந்த மாதிரி கிளிப்ஸில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரெஸ்ஸில் இருந்து வந்த பீஸுங்க. ஸோ இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா அந்த ஊசி இருக்கும் இல்லைங்களா, அதாவது கோணிப்பையெல்லாம் தைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஊசி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் இந்த ஹேர் பின் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம அடிப்பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க. ஹீட் பண்ணி தான் உங்களால் போட முடியும். ஸோ ஹீட் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஹோல் வந்து கரெக்டாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல் போட்ட பிறகு கொஞ்சமாக மேலேயும் போட போகிறோம். மேலே எங்கே அப்படின்றதையும் அடுத்தது காமிக்கிறேன். ஸோ டக்குன்னுட்டு நம்ம ஓட்ட போடணுன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி கீழ் பாகம் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஒரு 2 லைன் அளவுக்கு கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஜிக்ஸாக்காக ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வளைவாக இருக்கும் இல்லைங்களா, ரவுண்ட் கட்டு, இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிட்ட பிறகு நைஃபை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா நான் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த பேஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைஃப் ரொம்ப சூடாக இருந்தால் டக்குன்ட்டு வேலையாயிடுங்க. ஆனால் பண்ணும்போது பத்திரமா பண்ணுங்க, கை ஏதாவது பட்டுற போது. ஸோ பாருங்கள், புகை வர அளவுக்கு இருக்குது. அதனால் என்னால் சீக்கிரம் வந்து ஃபுல்லாக பண்ணிட முடிஞ்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க. இதை ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ மேல் பாகம் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா மேலே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் போதும். பாருங்கள், பார்க்க எவ்வளோ ஒரு ஃப்ளவர் டைப்பில் இருக்குது பாருங்கள். இது வந்து வேஸ்ட்டு தாங்க, எதுக்காவது வேணுன்னா நீங்கள் பேஸ் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கீழே ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுட்டோம் இல்லைங்களா, தண்ணி தேங்காது. ஸோ இந்த மாதிரி சோப் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குது. இல்லை சாமா வளர்க்குற சோப் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க, தண்ணி ஸ்டோர் ஆகாது கீழே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு மேட்ச் பாக்ஸ் வச்சு தாங்க பண்ண போகிறோம். குட்டீஸ் கவனமாக கவனிச்சுக்குங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு வேஸ்ட் மேட்ச் பாக்ஸ் எடுத்துட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்பிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
குழந்தைங்க வந்து எப்பயுமே விளையாட்டு பொருட்கள் தேவைன்னுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்லேயும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மாதிரி புது திங்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த வேஸ்ட் மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இது வந்து என்னோட பாப்பாவை வச்சு தாங்க செய்ய வச்சேன். ஸோ சம்மர் ஆக்டிவிட்டியில் இதுவும் ஒன்றா இருந்தது. கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதாவது இதுக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் கொஞ்சமும் மேலேயும் கொஞ்சம் அந்த பேப்பரை விட்டுருக்கோம். இது 2 கார்னர்லேயும் மடிச்சுட்டு 2 ஆப்போசிட் சைட்லேயும் மடித்து பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 2 கார்னர் சைட்ஸை மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ட் பண்ண இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே கிளிட்டர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். கார்னரை மட்டும் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக ஒரு பேக், குட்டி பேக் தயாராயாச்சு. நம்ம வேஸ்ட் கிளிப்ஸ் எல்லாம் உடஞ்சது இருந்தது இல்லைங்களா, அந்த திங்ஸை வச்சு தாங்க இதில் பேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஏதாவது பருப்பு வகைகளோ இல்லை இந்த புளியாங்கொட்டை இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஏதாவது அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூகுளி ஐஸ் கூட 2 பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அட்ராக்டிவாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி உடஞ்ச கிளிப்ஸை வச்சு கூட நம்ம இந்த க்ரியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இது 2மே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணோம் இல்லைங்களா கார்னரில், அந்த பேஸை வந்து அந்த வேஸ்ட்டான இருந்ததை இந்த கார்னர் அடிப்பக்கமாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்ட்டு எக்ஸ்ட்ரா நான் எந்த கிளிட்டர் ஷீட்டும் எடுக்கலிங்க. அடுத்ததாக இந்த மாதிரி மணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மணியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டலாக இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டுக்குங்க. இந்த மணியை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் தாங்க ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளன் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தயாராகியாச்சு ஒரு க்யூட் பேக், குட்டி பேக். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு சீடியை வச்சு தாங்க பண்ண போகிறோம். இனிமேட்டு சீடி வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா தூக்கி போட வேண்டாம். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்விடேஷனில் இந்த மாதிரி கணேஷா இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சீடியில் மிடில் வந்து நான் கம் பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. கணேஷா எந்த ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு சில இன்விடேஷனில், அந்த மாதிரி கிடைச்சாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிடில் வந்து கம் பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த கணேஷாவையும் அதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு இன்விடேஷனில் வர கணேஷாவை எடுத்து போட தேவையில்ல. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பேஸ்ட் பண்ணி முடிச்சது உடனே நான் வந்து இதில் மணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மணி வந்து கலர் கலராக கிடைக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த மணி தாங்க இது. இது இல்லை அப்படின்னா ஸ்டோன்ஸ் கூட விற்கும். அதை கூட நீங்கள் இதில் வந்து இன்னும் வந்து பளபளப்பாக, அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அது அந்த மாதிரி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது 2மே இல்லை அப்படின்னா உள்ளன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 3/4 ஒட்டி இதை ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கம் போட்டு அப்படியே ரோல் பண்ணிங்கன்னா சீடியை ஃபுல்லாக அதுவே ஸ்டிக் ஆகிக்குங்க. வேலையே இல்லை இது. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூட விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படியே கூட விட்டுடலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு பிஸ்தா பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை தாங்க நான் இதில் பேஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது இல்லை அப்படின்னா ஏதாவது பருப்பு வகைகள் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மல்லாட்டை, அதாவது வேர்க்கடலையோட பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ஐடியா தான் தரேன். உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதை க்ரியேட்டிவாக பண்ணிடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நான் ஒட்டிட்டோம். பசங்களுக்கும் அப்படியே வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. இது பின்னாடி டபுள் ஸ்டிக் போட்டு நம்ம ஒட்டிடலாம். பேக் சைடில் நம்ம டபுள் ஸ்டிக் போட்ட பிறகு நம்ம டோரில் கூட ஒட்டிக்கலாம். அப்படி இல்லையா வெளியே என்ட்ரன்ஸில் ஒட்டிடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பூஜை அறையில் கூட ஒட்டிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த ரியூஸ் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன்.
அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி சில டிப்ஸ் வகைகளை நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், இந்த மாதிரி நிறைய வகைகள் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அதை போய் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.